ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 23 மே 2025 நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமா இல்லாம வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசியும் வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு. பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாள். அதே போல ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளா இருக்கு. மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த நாளான நாளைக்கு நம்ம ஒரு சில பொருட்களை தானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பண கஷ்டம், அதுக்கப்புறம் வாழ்க்கையில மன நிம்மதியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிலைச்சு நிற்கும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா பெருமாள், மகாலட்சுமி தாயார் இவங்க ரெண்டு பேருமே செல்வ வளம் பொருந்திய ஒரு கடவுள்களாக கருதப்படுறாங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யறது மூலியமா பண கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது ஆதி காலத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதோட ஏகாதசி, இவங்க ரெண்டு பேருக்குமே உகந்த நாளா நாளைக்கு அமைஞ்சிருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால கண்டிப்பா எல்லாருடைய வீட்லயும் பூஜை வழிபாடு அப்படிங்கிறது நடக்கும். விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்வோம். கூடுதலா பெருமாளுக்கும் நீங்க நாளைக்கு பூஜை வழிபாடு செய்யணும். பொதுவா ஏகாதசி அப்படிங்கிறது மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை, வளர்பிறை, இது ஒரு சாதாரண நாளா நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா ஏகாதசி நாள் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளா கருதப்படுது. அதுலயும் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நினைச்சு நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா படிப்படியா குறையும். மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிறை, வளர்ப்பிறை ஏகாதசி தினத்தன்னைக்கு பெருமாளை முறைப்படி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கிரகங்களால ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும் பெரிதளவுல நமக்கு பாதிப்பை தரக்கூடியதா இருக்காது. ஏகாதசி தினத்தன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்யறது மூலியமா பெருமாளுடைய முழு அனுகிரகமும் நம்மளால பெற முடியும். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். பண பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷனை கூட இந்த காலகட்டத்துல நம்மளால பார்க்க முடியாது. இந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது அவரவர்களுடைய நிலைமை, அவரவர்களுடைய வசதியை பொறுத்து அவரவர்களுக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. பண பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலைமை யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பண கஷ்டம், கடன் பிரச்சனை இதெல்லாம் தீர்றதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நல்ல நேரம் எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ராகு காலம், யமகண்டம் இது எதுவுமே இல்லாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் இருக்கும் இல்லையா, அதுல சந்தனம் கொஞ்சமா வச்சுக்கோங்க. அந்த சந்தனத்துக்கு மேல பச்சை கற்பூரம் இருக்கும் இல்லையா, அதையும் கண்டிப்பா வைக்கணும். அப்படி அந்த சந்தனத்தையும் பச்சை கற்பூரத்தையும் வச்சதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை கண்டிப்பா 108 முறை சொல்லுங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் நமோ நாராயணா. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லும் போது மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் மனதார நினைச்சுக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதையும் மனதார நினைச்சுக்கோங்க. பண வரவு இருக்கணும், பண கஷ்டம் தீரணும், கடன் பிரச்சனை படிப்படியா குறையணும் அப்படின்னு சொல்லி உங்களோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் பெருமாள் கிட்ட சொல்லி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வாங்க. அடுத்து உங்களுடைய வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில பொருட்கள் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நான் ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்றேன். அதுல எந்த பொருட்கள் உங்களால முடியுமோ அதை தானமா கொடுக்கலாம். தானம் செய்ய வேண்டிய முதல் பொருள் எள்ளு. எள்ளு சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களா இருந்தாலும் தானமா கொடுக்கலாம். எள்ளு அப்படின்னாலே தூய்மையின் சின்னமா கருதப்படுது. அதே மாதிரி இந்த தீய சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த எள். அடுத்த பொருள் என்னன்னா தானிய வகைகள் நம்ம தானமா கொடுக்கலாம். அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், இந்த மாதிரி தானிய வகைகள் கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தருக்காச்சும் தானம் பண்ணுங்க. அடுத்து பசு நெய் தானம் செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ஏற்றக்கூடிய விளக்கு கூட நெய்யாலான தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்து தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா செய்யுங்க. இதெல்லாம் எதுவுமே எங்களால செய்ய முடியாது, அவ்வளவு வசதி எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த கோடை காலத்துல தண்ணீர் கேட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணீர் தானம் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி புனிதமான செயல்கள் செய்யறது மூலியமா பெருமாளுடைய மனதை நம்மளால குளிர்விக்க முடியும். அவருடைய அனுகிரகம் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.